ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சட்டன் ஒன்று கற்றுக்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குட்டி மினி vlog தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அப்படின்னா நம்ம ஸ்கூலில் எக்ஷெல் ப்ளஸ் கோகோனட் ஷெல்லை வச்சு ஒரு கிராஃப்ட்ஸ் மாதிரி வச்சு ஆர்ட் அட்டாக்குன்னு ஒரு vlog ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க இனோவேட்டிவாக அந்த எக்கோட பேக்கிங் ரேப்பர்ஸ் அப்புறம் எக்கோ ஷெல்ஸில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்கு பஞ்சமே இருக்காது. ஒருத்தர் வச்சுருந்த தண்ணி ஆகட்டும், என்னடா அது என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, 3rd ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் எல்லாருக்குமே இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒருத்தர் சூனியக்கார முட்டை மாதிரி ஈவில் முட்டைலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு சில பேர் அந்த பெயிண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில பேர் கலராக அடிச்சிருந்தாங்க, கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட்டு ஒரு அவுட்லைனாக காட்டியிருக்கேன். ஸோ பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பசங்களோட க்ரியேட்டிவ்னஸை டெவலப் பண்ணி ஒரு சில பேர்லாம் அதில் ஸ்ட்ராபெரி, பென்குயின், அப்புறமா நிறைய க்ரியேட்டிவாக ஒரு சில பேர் பெயிண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற விஷயத்த கற்றுக்கிட்டாங்க. ஸோ ஒருத்தர் பண்ணும்போது குழந்தைங்க இவ்வளோ எஃபெக்டிவாக பண்ணுறாங்க. ஒரு சில பேர்லாம் சோலார் சிஸ்டம் அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு கிளிப்பிங்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். ஒரு சில பேர் யூனிக்காக பேப்பரெல்லாம் கட் பண்ணி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு பண்ணியிருந்தாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பேன். ஸோ ஒரு சில பேர்லாம் ஸ்பேஸு நெக்ஸ்ட்டு இதெல்லாம் லேடி பக்லாம் பண்ண முடியுமா, இந்த மினியான்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸுக்கு இந்த மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவான விஷயங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் அவங்க க்ரியேட்டிவ்னஸுமே வளரும். அதுக்கடுத்து எங்கள் மேலேயே கலர்ஸ் எல்லாம் இதுவாகிடுச்சு, பட்டுச்சு. ஸோ அடுத்து இதெல்லாம் சன்ஃப்ளவர் வச்சு நெக்ஸ்ட்டு வாட்டர் ஃபால்ஸில் வச்சு தீம் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில பேர் மல்டி கலர்ஸில் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவ்வளோ சின்ன வயசில் இந்த பெயிண்ட் ப்ரஷ்ஷெல்லாம் நான் பிடிச்சது கூட கிடையாது. ஆஃப்டர் 8th ஸ்டாண்டர்ட் சம்திங் தான் நான் யூஸ் பண்ணவே ஆரம்பித்தேன். எல்லா ஐடியாஸுமே ஸ்ட்ராபெரி பண்ணியிருந்தாங்க, சிக் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒருத்தரோட ஐடியாஸ் பார்க்கணும். அடுத்து யூகேஜியில் கோகோனட் ஷெல்லை வெட்டி அல்ட்டியாக பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னென்னா வாட்டர் மெலன் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு நல்ல ஒரு ஐடியா. கோகோனட் ஷெல்லை வச்சு சில பேர் அந்த வாட்டர் மெலனே கொலை பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து ஃபேஸு, அப்புறம் ஸ்மைலி, அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு லேடி பேக்கு அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ கோகோனட் ஷெல்லை வச்சு இந்த அளவுக்கு க்ரியேட்டிவாக பண்ண முடியுமா அப்படின்றது நான் வியப்பாக தான் பார்த்தேன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் சில பேர்லாம் தீம் மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. சீனரிஸ்லாம் வச்சு அதெல்லாம் இந்த சின்ன வயசுல இவ்வளோ க்ரியேட்டிவாலாம் யோசிக்க முடியுமா. அப்புறம் ஸ்மைலிலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அல்ட்டியாக இருந்துச்சு. அது குழந்தைங்க இப்போதைய ஜென்ரேஷனில் அது எப்படி வாய் வச்சுருக்கோம் அப்படின்றது முதற்கொண்டு போட்டிருந்தாங்க. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்து லைக்